மனிதா, நீ எந்த வகை? ஒரு ஆன்மீக பெரியவர் 4 வகை மனிதர்களை பற்றி தன் சொற்பொழிவில் வேறுபடுத்தி காண்பித்திருந்தார். அவர் குறிப்பிட்ட 4 வகை மனிதர்கள். முதலாவது வகை மனிதர்கள் அதமர்கள், 2வது வகை மனிதர்கள் மத்தியமர்கள், 3வது வகை மனிதர்களின் பெயர் உத்தமர்கள், 4வது வகை மனிதர்களின் பெயர் ஞானிகள் என்று அவர் வகைப்படுத்தியிருந்தார். அவர்களை எப்படி இனம் கண்டுபிடிப்பது? என்னுடைய பொருள்கள் என்னுடையவை, உன்னுடைய பொருள்களும் என்னுடையவைகள் என சொல்பவன் அதமன். என்னுடைய பொருள்கள் என்னுடையவைகள், உன்னுடைய பொருள்களும் உன்னுடையவைகள் என சொல்பவன் மத்திமன். என்னுடைய பொருள்களும் உன்னுடையவைகளே என சொல்பவன் உத்தமன். என்னுடைய பொருள்களும் என்னுடையவை அல்ல, உன்னுடைய பொருள்களும் உன்னுடையவை அல்ல என சொல்கிறவன் ஞானி என்று அவர் விவரித்தார். நீங்கள் அதமனா, மத்திமனா, உத்தமனா, ஞானியா? நீங்களே தீர்மானியுங்கள். பலரது மனது எல்லாம் என்னுடையது என்ற எண்ணத்தில் மிதக்கின்றது. நாம் எதையும் நமக்கு சொந்தமாக்க இயலாது என்கின்ற போது மற்றவர்களின் பொருட்களை நமக்கு சொந்தமாக்குவது என்பது அதமமாகிறது அல்லவா? புனித பைபிளில் ஏசாயா என்ற முன்னுரைப்பாளன் ஒரு இடத்தில் கீழ்கண்டவாறு சொல்கிறான்: வீட்டோட வீட்டை சேர்க்கிறவனுக்கு ஐயோ, வயலோடு வயலை சேர்க்கிறவனுக்கு ஐயோ என்கிறான். ஆசைப்படுவது தவறல்ல, பேராசை கொள்வது தவறு. தனக்கு இருப்பது போதும் என்பதே உண்மையான பக்தி என பரிசுத்த வேதாகமத்தின் புதிய ஏற்பாடு சொல்கிறது. இத்தகைய மனிதன் மத்தியமனாக கருதப்படுகிறான். தனக்கு இருப்பதை மற்றவர்களுக்கும் உதவி செய்வதற்காகவே இறைவன் தந்திருக்கிறார் என நினைப்பவன் உத்தமன். இதைத்தான் இயேசு உன்னை நேசிப்பது போல பிறனை நேசிப்பாயாக என்று சொன்னார். இந்த உலகில் எதுவும் நமக்கு சொந்தமானதல்ல. நான் நிர்வாணியாய் வந்தோம், நிர்வாணியாய் செல்வோம், இறைவனே கொடுத்தார், இறைவனை எடுத்துக்கொண்டார் என்று நினைப்பவன் ஞானி. நண்பர்களே, இந்த அனித்தியமான உலகில் நித்தியத்துக்கு செல்வதற்கான தெய்வ குணாலட்சணங்களோடு நாம் வாழ பழகுவோம். அப்போது இப்போலோக வாழ்க்கை நமக்கு மனரமியமாக இருக்கும். அர்த்தமுள்ள வாழ்க்கையை தொடர்கின்றோம் என்ற உணர்வும் நமக்குள் உயிரோட்டமாக இருக்கும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிறந்த நல்ல மனப்பக்குவத்தை தந்து நமக்கு அருள் புரிவாராக. God bless you.